Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வந்து KEERTHISHRATHAH அவங்களோட portrait drawing தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். So இவங்க வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு யூடியூபர். So இந்த வீடியோல நான் அவங்கள draw பண்ணியிருக்கேன். சார்கோல் பென்சில் அண்ட் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு போர்ட்ரேட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு போர்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பென்சில்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ட்ராயிங் வரும். அண்ட் நம்ம சேனலில் ஃபுல்லாக ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போர்ட்ரேட்டோட அவுட்லைனை ஆல்ரெடி வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ ஒரு போர்ட்ரேட்டோட அவுட்லைன் எப்படி பர்ஃபெக்டாக வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார்கோல் அண்ட் கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு போர்ட்ரேட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ பார்ட்டுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் சார்கோல் பென்சில்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிராஃபைட் பென்சில்ஸ் விட சார்கோல் பென்சில்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ நான் இந்த ஐலைனர், ஐலாஷஸ் இந்த எல்லா பார்ட்டுக்குமே நான் சார்கோல் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது பென்சில்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் ஒர்க் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்கள் பென்சில்ஸ் வந்துட்டு ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஐ பால்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிராஃபைட் பென்சில்ஸ் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் வரும்போது நான் சார்கோல் பென்சில்ஸ் வச்சு அந்த அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த ஐ பால்ஸில் இருக்க ஷைனி பார்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஒயிட்னரோ இல்லை ஒயிட் ஜெல் பென்னோ வச்சு நம்ம அந்த பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பிளெண்டிங் ஸ்டம்ப் இல்லைன்னா நம்ம பட்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அவ்வளோக்கோ ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஸோ பிளெண்டிங் ஸ்டம்ப் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் தாங்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய போர்ட்ரேட் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்ஸ் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஐப்ரோவுக்கு ஃபர்ஸ்ட் சார்கோல் பென்சில் வச்சுட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதே சார்கோல் பென்சில் வச்சு சின்ன சின்னதாக அந்த ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். ஸோ எல்லா ஹேர்ஸும் வந்துட்டு ஒரே டேரக்ஷனில் இருக்காமல் அந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அண்ட் வீடியோக்கு நடுவில் நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். அண்ட் வீடியோட எண்டிங்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஆர்ட் ஒர்க்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்காக இருக்க பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேட் பண்ணி விடலாம். அண்ட் இப்போ நம்ம லிப்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பென்சில் வச்சு லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சார்கோல் பென்சில் வச்சோ இல்லை ஹைலைட்டர்ஸ் வச்சோ அந்த லிப் லைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷைனியாக இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம ஒயிட் ஜெல் அண்ட் ஒயிட்னர் யூஸ் பண்ணி கூட நம்ம அதை நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ நம்ம பிளெண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பென்சில் வச்சு வேர்ட்டிக்கலாக இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துருந்தோன்னா நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணும்போது அதோட ஆப்போசிட், அதாவது இந்த ஹொரிசான்டல் வைஸ் நம்ம ப்ரெஷர் கொடுத்து இந்த பிளெண்ட் பண்ணோன்னா பிளெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சின்ன டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஹேருக்கு வந்து இண்டென்டிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த போர்ட்ரேட்டில் வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டாக இருந்துச்சு. நிறையா இடத்து வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஹேர் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வேலையை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இண்டென்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ரீஃபில், ஏதாவது தீந்து போன ரீஃபில், ஏதாவது இப்போ ரீஃபில் பென் இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோன்னா அதுக்கு மேலே நம்ம சார்கோல் பவுடரோ இல்லை சார்கோல் பென்சில்ஸ் வச்சோ நம்ம ஷேடிங் தரும்போது அந்த ஹேர் லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஹேர் பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த இண்டென்டிங் டெக்னிக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஷார்ப் பண்ணும்போது வர வேஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம சார்கோல் பவுடருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்த பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஃபுல் பார்ட்டையும் ஷேட் பண்ணதுக்கப்புறம் சார்கோல் பென்சில் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஹேர் லைன்ஸ் நல்லா திக்காக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம அந்த இண்டென்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணனால அந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போது அந்த கிளியராக விசிபிளாக தெரியுது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா நம்ம பென்சில் வச்சு ஒரு லைனையும் நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பென் வச்சு நம்ம இந்த மாதிரி இண்டென்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஹேர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்.
ஹேரோட ஷேப் கொஞ்சம் கேர்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக ஹேர் லைன்ஸ் கொடுத்துக்கிறோம். அண்ட் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹேர் கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹேரில் இருக்க ஹைலைட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஒன்றா எரேசர் யூஸ் பண்ணலாம். இந்த நெட்டட் எரேசர் இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் எரேசர் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு இப்போ இந்த மெக்கானிக்கல் எரேசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த நார்மல் எரேசர் விட இது கொஞ்சம் சைஸ் குட்டியாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போர்ட்ரேட் வரைஞ்சி முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளெயினாக விடுறதாலும் விட்டுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் வரைஞ்சிருக்கனால பேப்பரும் ஒயிட் கலர் இருக்கனால அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேக்ரவுண்டில் வந்துட்டு நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் நம்ம ஒவ்வொரு வீடியோட எண்டிங்லேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஆர்ட் ஒர்க்ஸை டிஸ்பிளே பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்களும் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் ஃபீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸை மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு வீடியோக்குள்ளேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.